போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 16. பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது பியர் தமக்கு ஒரு பிரவருத்தியை தேடிக்கொள்ளவில்லை. அவருடைய கலகத்தனமான நடத்தைக்காக அங்கிருந்து வெளியேற்றி அவரை மாஸ்கோவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவரை பற்றி கோமகன் ராஸ்டோவ் வீட்டில் சொல்லிய கதை உண்மைதான். ஒரு கரடியோடு ஒரு போலீஸ்காரனை கட்டி போட்டதில் பியரும் கலந்திருந்தார். சில தினங்களாக இப்பொழுது மாஸ்கோவில் வழக்கம் போல அவருடைய தகப்பனார் வீட்டில் இருக்கிறார். அவருடைய வெகுளித்தனமான நடத்தை அதற்குள்ளாக மாஸ்கோவில் தெரிந்திருக்கும் என்பதை அவர் எதிர்பார்த்தாலும் அவருடைய தகப்பனாரை சுற்றியுள்ள சீமாட்டிகள் அவர்கள் எப்பொழுதுமே பியரிடம் பிரியமாக இருந்ததில்லை. அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கோமகனை அவருக்கு விரோதமாக திருப்பியிருக்கக்கூடும் என்பதை எதிர்பார்த்திருந்தாலும் அவர் விஜயம் செய்த அதே தினத்தில் அவருடைய தகப்பனார் தங்கியிருந்த பகுதிக்கு போனார். இளவரசிகள் மிகுதியாக நேரம் போக்கும் வரவேற்பறையில் நுழைந்ததும் அங்கிருந்த சீமாட்டிகளுக்கு முகமுன் கூறினார். இருவர் பின்னல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மூன்றாம் அவள் உறக்க வாசித்து கொண்டிருந்தாள். மூத்தவள் தான் வாசித்து கொண்டிருந்தவள். அவள்தான் அண்ணா மிக்காலாவனாவை சந்தித்தவள். இளையவர்கள் இருவரும் பின்னல் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இருவரும் ரோஜாப்பூ வண்ணம் கொண்டு அழகாக இருந்தார்கள். ஒரு விதத்தில் அவர்களுக்கு வித்தியாசம் இருந்தது. அதாவது ஒருத்தியின் உதட்டின் மேல் ஒரு சின்ன மச்சம் இருந்தது. அது அவளுடைய அழகை அதிகரித்தது. பியரை ஒரு பிணத்தையோ அல்லது ஒரு குஷ்டரோகியையோ வரவேற்பதைப் போல வரவேற்றார்கள். மூத்த இளவரசி தான் படிப்பதை நிறுத்தி பீதி உள்ள கண்களோடு மௌனமாக அவரை வெறித்து பார்த்தாள். இரண்டாம் அவள் அதேவித முகபாவமே கொண்டாள். ஆனால் எல்லோருக்கும் இளையவளான மச்சம் அமைந்தவள் சந்தோஷமும் துடிப்பும் உள்ள சுபாவம் உள்ளவளாய் இருந்தாள். வரப்போகும் வேடிக்கையான காட்சியை நினைத்து அவள் கொண்ட புன்னகையை மறைப்பதற்காக தன் பின்னல் சட்டத்தை பார்த்து குனிந்து கொண்டாள். சிரிப்பதை தடுக்க முடியாதபடி கையில் உள்ள கம்பளி நூலை பின்னலில் கீழே இழுத்து பின்னல் வேலையை சரிபார்ப்பதைப் போல குனிந்தாள். சௌக்கியமாக இருக்கிறாயா மைத்துனியே? என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று கேட்டார் பியர். ஹோ, ரொம்ப நன்றாக உம்மை எனக்கு அடையாளம் தெரிகிறது என்றாள். கோமகனின் உடலும் உள்ளமும் சௌக்கியமாயில்லை. அவருடைய உள்ள கஷ்டத்தை அதிகரிப்பதற்கு உம்மால் கூடியவரை எல்லாம் செய்துவிட்டீர் என்று தோன்றுகிறது என்றாள். கோமகனை பார்க்கலாமா என்று பியர் மறுபடியும் கேட்டார். அவரை கொல்லுவதற்கு உமக்கு விருப்பம் இருந்தால் உடனே கொல்ல வேண்டுமானால் நீர் அவரை பார்க்கலாம். ஹால்கா, மாமாவுக்கு தேயிலை தயாராக இருக்கிறதா என்று போய் பாரு. அநேகமாக சாப்பிடுகிற நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி அவருடைய தகப்பனாரின் சௌக்கியத்திற்காக தாங்கள் எல்லோரும் மிகுந்த சுறுசுறுப்பாக இருப்பது போலவும், ஆனால் பியர் அவருக்கு துன்பம் கொடுப்பதற்கே சுறுசுறுப்பாக இருப்பது போலவும் தொனிக்கும்படி செய்தார்கள். ஹால்கா வெளியே போனாள். சகோதரிகளை பார்த்து கொண்டு பியர் நின்றார். அப்புறம் தலைவணங்கி அவர் சொன்னார், அப்படியானால் நான் எனது அறைக்கு போகிறேன். நான் அவரை எப்பொழுது பார்க்கலாம் என்பதை தெரிவியுங்கள். அறையை விட்டு அவர் போனார். உதட்டில் மச்சத்தோடு கூடிய சகோதரியின் மெதுவான ஆனால் கணீர் என்ற சிரிப்பு அவரை பின்தொடர்ந்தது. மறுநாள் இளவரசர் வாசாலி அங்கு வந்து கோமகனின் வீட்டில் தங்கினார். பியருக்கு அவர் சொல்லி அனுப்பி வரவழைத்து பேசினார். எனது அன்புள்ளவரே, நீர் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்து கொண்டதைப் போல இங்கேயும் நடப்பதாக இருந்தால் உமக்கு கெடுதலில் தான் வந்து முடியும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லக்கூடியது. கோமகன் மிக மிக அசௌகரியமாக இருக்கிறார். நீ அவரை பார்க்கவே கூடாது. அதற்கு பின்னால் பியரை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. முழு நேரமும் மாடியில் உள்ள தமது அறைகளிலேயே அவர் தங்கியிருந்தார். பியர் தங்கியிருந்த அறையின் வாசலுக்கு போரிஸ் போனார்.
அந்த சமயம் பியர் தமது அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டு இடையிடையே ஒரு மூலையின் பக்கத்தில் நின்று கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை வாள் கொண்டு குத்துவதைப் போலவும் பயமுறுத்தும் சைகைகளை சுவரை நோக்கி காட்டிக்கொண்டு தன் மூக்கு கண்ணாடிக்கு மேலாக மூர்க்கத்தனமாக வெறித்து பார்த்து மீண்டும் மேலும் கீழும் தமது நடையை ஆரம்பித்து தெளிவற்ற வார்த்தைகளை முணங்கிக் கொண்டு தமது தோள்களை குலுக்கி கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டிருந்தார். இங்கிலாந்து முடிந்தது என்று அவர் சொல்லி முகத்தை சுளித்து கண்ணுக்கு தெரியாத ஒருவரை தமது விரலால் சுட்டிக்காட்டினார். திருவாளர் பீட் சமுதாயத்தினுடையது மனித உரிமையினுடையதாகவும் துரோகத்தை தண்டிக்கப்பட்டார். அந்த சமயம் தம்மை தாமே நெப்போலியன் என்று நினைத்து கொண்டு டோவார் ஜலசந்தியை கடக்கும் ஆபத்தான வேலையை செய்து முடித்தது போலவும் லண்டனை கைப்பற்றியது போலவும் பியர் நினைத்து திருவாளர் பீட்டுக்கு உண்டான தண்டனையை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு திடாகாத்திரம் உள்ள அழகிய வாலிபர் அதிகாரி தமது அறைக்குள் நுழைவதை பார்த்தார். பியர் தயங்கினார். போரிஸுக்கு 14 வயது இருக்கும்போது மாஸ்கோவை விட்டு அவர் போனார். அவரை அடியோடு மறந்துவிட்டார். ஆனால் அவருடைய வழக்கமான உணர்ச்சி உள்ள மனம் கனிந்த வழியில் நட்பான இளநகையோடு போரிஸின் கையை பற்றினார். இனிமையான புன்முறுவலோடு அமைதியாக போரிஸ் கேட்டார், என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? என் தாயாரோடு கோமகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் அவர் சௌக்கியமாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆமாம், அவர் அசௌகரியமாக இருக்கிறார். மக்கள் எப்பொழுதும் அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வாலிபர் யார் என்பதை அறிய நினைத்து பார்த்து கொண்டே பியர் பதிலளித்தார். பியர் தம்மை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்று போரிஸ் உணர்ந்தார். ஆனால் தம்மை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்று கருதினார். கொஞ்சமும் சங்கோஜம் இல்லாமல் பியரின் முகத்தை நேராக உற்று பார்த்தார். கோமகன் ராஸ்டோ இன்று விருந்துக்கு வரும்படி உம்மை அழைக்கிறார் என்று வெகுநேர மௌனத்திற்கு பின்னர் அவர் சொன்னார். அந்த மௌனம் பியருக்கு சகிக்க முடியாததாக இருந்தது. ஹோ, கோமகன் ராஸ்டோ என்று பியர் மகிழ்ச்சியோடு கூறினார். அப்படியானால் நீர் அவருடைய மகன் அல்லவா? முதலில் உம்மை நான் அறிந்து கொள்ளாமல் போனது என்ன ஒரு ஆச்சரியம்! ஸ்பெரோரோ குன்றுகளுக்கு திருமதி ஜாக்கெட்டுடன் எப்படி நாம் போனோம் என்பதை உமக்கு நினைவிருக்கிறதா? எவ்வளவு காலமாகிவிட்டது! நீ சொல்வது தவறு என்று போரிஸ் துணிந்து தைரியமான கொஞ்சம் கிண்டலான புன்னகையோடு சொன்னார். நான் போரிஸ், இளவரசி அன்னா மிகாலாவ்னா ட்ரூபெட்ஸ்காவின் மகன். ராஸ்டோ குடும்பத்தில் தந்தையின் பெயர் இல்லையா? மகனின் பெயர் நிக்காலஸ். எந்த திருமதி ஜாக்கெட்டையும் எனக்கு ஒரு பொழுதும் தெரியாது. கொசுக்களோ ஈக்களோ தாக்கியது போல பியர் தமது தலையையும் கைகளையும் குலுக்கினார். ஓ அன்பரே, நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன்? எல்லாவற்றையும் போட்டு குழப்பி கொண்டு விட்டேன். மாஸ்கோவில் ஏராளமான பந்துக்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் நீர்தான் போரிஸா? ஆமாம், இப்பொழுது நமக்கு நிலைமை தெரிந்துவிட்டது. போலோன் படையெடுப்பை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? நெப்போலியன் கால்வாயை கடந்துவிட்டால் இங்கிலீஷ்காரருக்கு மிகுந்த கஷ்டம்தான் என்பது உமக்கு தெரியுமா? படையெடுப்பு முற்றிலும் சாத்தியமானது என்று நான் நினைக்கிறேன். வில்லானாவை மட்டும் குளறுபடி செய்யாமல் இருக்க வேண்டுமே. போலோன் படையெடுப்பை பற்றி போரிஸுக்கு எதுவும் தெரியாது. அவர் பத்திரிகைகளை படிக்கவில்லை. வில்லானாவ் பெயரை அவர் இப்பொழுதுதான் முதலாக கேட்கிறார். இங்கே மாஸ்கோவில் நாம் அரசியல் விஷயங்களை விட விருந்துகளும் ஊர்வம்புகளிலும் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறோம் என்று அமைதியான கேலி துணியில் அவர் பேசினார். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் சிந்தித்து பார்த்ததும் இல்லை. அரட்டைகளில்தான் மாஸ்கோ மிகுந்த சுறுசுறுப்பாக இருக்கிறது. தற்சமயம் உம்மை பற்றியும் உமது தகப்பனாரை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எதையாவது பேசி அதற்காக பின்னால் வருத்தப்படக்கூடாது என்று
தமது நண்பருக்காக கவலைப்படுவது போல தமது இனிய சுபாவப்படி பியர் இளநகை கொண்டார். ஆனால் போரிஸ் தெளிவாகவும் அப்பட்டமாகவும் கனிவின்றும் பேசி பியரின் கண்களில் நேராக உற்று பார்த்தார். அரட்டையை தவிர மாஸ்கோவிற்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லை. கோமகன் தமது செல்வத்தை யாருக்கு விட்டு போவார் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர் நம்ம எல்லாரையும் விட அதிக காலம் உயிர் வாழ்வதாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் இருப்பதையே நான் உண்மையாய் விரும்புகிறேன் என்று சொன்னார் போரிஸ். ஆம், அதெல்லாம் பயங்கரமானது, ரொம்ப ரொம்ப பயங்கரமானது என்றார் பியர். இந்த அதிகாரி தமது அமைதியை குலைக்கும் விதத்தில் எதையாவது அஜாக்கிரதையாய் சொல்லிவிடக்கூடாதே என்று பியர் இன்னமும் பயந்து கொண்டிருந்தார். போரிஸ் சிறிது ஞானத்தோடு, ஆனால் தமது குரலையோ போக்கையோ மாற்றிக்கொள்ளாமல் கூறினார். ஒவ்வொருவரும் அந்த செல்வந்தரிடம் இருந்து ஏதாவது கொஞ்சம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதாய் உமக்கு தோன்றலாம். ஆமாம், அப்படித்தான் என்று பியர் நினைத்தார். ஆனால் தப்பு அபிப்பிராயத்தை தவிர்ப்பதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அம்மாதிரி முயற்சி செய்யும் கூட்டத்தில் என்னையோ எனது தாயாரையோ நீ சேர்ப்பதாக இருந்தால் அது முற்றிலும் தவறாகும். நாங்கள் ஏழைகள், ஆனால் என்னை பொறுத்த மட்டிலுமாவது உமது தகப்பனார் செல்வந்தர் என்ற காரணத்திற்காக நான் அவருடைய பந்து என்று என்னை கருதி கொள்ளவில்லை. நானோ எனது தாயாரோ எப்பொழுதும் அவரை எதுவும் கேட்கவும் எதையும் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் போவதில்லை. வெகு நேரம் வரையில் பியரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொண்டதும் சோஃபாவிலிருந்து குதித்தெழுந்தார். வேகமாக அப்பாவி முறையில் தமது கையால் போரிஸின் கையை முழங்கைக்கு கீழாக பற்றி போரிஸை விட அதிகமாக முகம் நாணி வெட்கமும் எரிச்சலும் கலந்த உணர்ச்சியோடு பேச ஆரம்பித்தார். நல்லது நல்லது, இது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் அப்படி நினைப்பேன் என்றா? எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் போரிஸ் மறுபடியும் இடைமறித்தார். நான் வெட்ட வெளிச்சமாக பேசிவிட்டதை குறித்து சந்தோஷம் அடைகிறேன். ஒருவேளை உமக்கு பிடித்தமில்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என கூறி தம்மை அவர் சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக அவரை சமாதானப்படுத்தும் பொருட்டு, ஆனால் உம்மை நான் புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். உள்ளதை பேசிவிட வேண்டும் என்பதை தான் நான் எப்பொழுதும் விரும்புகிறேன். நான் என்ன பதில் சொல்வது? ராஸ்டோ விருந்திற்கு வருகிறீரா? ஒரு தொந்தரவான கடமையிலிருந்து தாம் விடுதலை அடைந்ததைப் போலவும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு மற்றவரை அதில் வைத்துவிட்டதைப் போலவும் போரிஸ் காணப்பட்டார். மீண்டும் முற்றிலும் இனிமையாக தோன்றினார். சாந்தமடைந்தார் பியர். அவர் சொன்னார், இல்லை, ஆனால் நீர் ஒரு ஆச்சரியமான பேர்வழி என்று சொல்கிறேன். நீர் எப்பொழுதும் என்ன சொன்னீரோ அது நல்லது தான், மிகவும் நல்லது. ஆமாம், உமக்கு என்னை தெரியாது. நாம் குழந்தைகளாக இருந்திலிருந்து வெகு காலமாக நாம் சந்திக்கவில்லை. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு புரிகிறது, நன்றாக புரிகிறது. என்னால் அம்மாதிரி செய்திருக்க முடியாது. அந்த தைரியம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் மிகவும் சிலாக்கியம். உம்முடன் அறிமுகம் ஏற்பட்டதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிது நேரம் நிறுத்தி மீண்டும், என்னை நீங்கள் சந்தேகிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சிரிக்க ஆரம்பித்தார். நல்லது, அதனால் என்ன? நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக உணர்ந்து கொள்வோம் என்று நம்புகிறேன் என்று போரிஸின் கையை அவர் அழுத்தினார். கோமகனை நான் ஒரு தடவை கூட பார்க்கவில்லை என்பது உமக்கு தெரியுமா? அவர் என்னை அழைக்கவில்லை. அவர் மனிதர் என்ற முறையில் நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் என்ன செய்ய முடியும்? புன்சிரிப்போடு போரிஸ், அப்படியானால் கடல் கடந்து ஒரு இராணுவத்தை நெப்போலியன் கொண்டு போய்விட முடியும் என்றா நீங்கள் நினைக்கிறீர் என்று கேட்டார். பேச்சை மாற்றுவதற்கு போரிஸ் விரும்புகிறார் என்பதை பியர் கண்டு கொண்டார். அவருக்கும் அதே மாதிரி எண்ணம் இருந்ததால் போலோன் படையெடுப்பில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விளக்க கூற ஆரம்பித்தார். அச்சமயம் ஒரு சேவகன் அங்கே வந்து, இளவரசி போகிறாள் என்று போரிஸை அழைத்தான்.
போரிஸோடு நன்றாக பழகி கொள்வதற்காக விருந்துக்கும் தாம் வருவதாக பியர் சொல்லி அவருடைய கையை பிரியத்தோடு அழுத்தி தம் கண்ணாடிகளுக்கு மேலாக போரிஸின் கண்களில் உள்ளம் கனிந்த பார்வையோடு பார்த்தார். போரிஸ் போன பின்பு தமது அறையில் பியர் மேலும் கீழும் வெகு நேரம் நடந்தார். ஆனால் கற்பனை எதிரியை கற்பனை வாள் கொண்டு குத்தவில்லை. உறுதியும் புத்திசாலித்தனமும் உள்ள அந்த இனிமையான இளைஞரை நினைத்து புன்முறுவல் கொண்டார். இளம் வயதில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற, முக்கியமாக தனிமை வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு ஏற்படுகிறதைப் போலவே ஒரு சொல்ல முடியாத உள்ள கனிவை இந்த வாலிபருக்காக அவர் உணர்ந்தார். தாங்கள் இருவரும் நண்பர்களாக இருப்பது என்று அவர் மனதில் முடிவு செய்து கொண்டார். இளவரசர் வாசாய்லி இளவரசியை வழியனுப்பினார். அவள் ஒரு கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் முகத்தில் கண்ணீர் வடிந்திருந்தது. அவள் சொன்னாள், இது பயங்கரமானது, ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, நான் எனது கடமையை செய்வேன். நான் இரவு பூராவும் இங்கேயே இருப்பேன். அவரை அந்த மாதிரி விட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் விலை மதிப்பற்றது. அவருடைய மருமகள்கள் எதற்காக அதை ஒத்தி போடுகிறார்கள் என்பதை என்னால் நினைக்க முடியவில்லை. அவரை தயார் செய்வதற்கு ஒருவேளை கடவுள் எனக்கு உதவி செய்யலாம். போய் வருகிறேன் இளவரசே. கடவுள் உம்மை காப்பாற்றட்டும். போய் வாங்கள் என்று இளவரசர் வாய்சாலி பதிலளித்து அவளிடமிருந்து திரும்பிவிட்டார். வண்டிக்குள் ஏறியதும் தாய் மகனை பார்த்து, ஹோ, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறார். ஒருவரையும் அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றாள். எனக்கு புரியவில்லை அம்மா. பியரை பற்றி அவருடைய நோக்கம் என்ன என்று கேட்டார். அதை பற்றி உயில்தான் சொல்ல முடியும். நமது விதி கூட அதில்தான் சார்ந்திருக்கிறது. நமக்கு ஏதாவது கொடுப்பார் என்று நீ ஏன் எதிர்பார்க்கிறாய்? என்ன மகனே, அவர் மிகுந்த பணக்காரர், நாம் மிகுந்த ஏழைகள். அதனால் என்ன? அது ஒரு சரியான காரணமாக தோன்றவில்லை எனக்கு என்றான். அடக்கடவுளே, அவர் எவ்வளவு அசௌகரியமாய் இருக்கிறார் தெரியுமா? பகுதி 16 முடிந்தது. போர்